நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பாக ஒரு மனிதன் மருந்தற்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு உள்ள 7 வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கோம். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னே சொல்லி. இப்போ எல்லாரும் பார்க்குறது உணவை மட்டும்தான், வேறு எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஆனால் உணவுங்கிறது அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், சாப்பிடும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், எது நமக்கு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு பார்த்து எது எனக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுங்கிறத புரிஞ்சு, காலநிலை கோடை காலமாக, குளிர்காலமாக, மழை காலமாக, முன்வேடி காலமாக, இல்லை ரித்து சந்தின்னு சொல்லக்கூடிய 2 சீசனல் ஷிஃப்டில் இருக்குமா, இதெல்லாம் என் உடம்புல என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு புரிஞ்சு சாப்பிட்றது உணவு. இதுதான் ஃபஸ்ட் பில்லர். இப்போ எல்லாரும் ஃபஸ்ட் பில்லரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்து நீர். தண்ணீரே ஒரு மிகச்சிறந்த மருந்து. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்கிறோம். வெறும் விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல 80% வாட்டர் தான். இதை நம்ம சரி பண்ணாலே இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியும், குணப்படுத்த முடியும். வாட்டர் தெரப்பிங்கிறது இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தமாகி கொண்டு வருகிறது. அதுவும் ஆல்கலைன் வாட்டரை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப பிரசித்தமாகி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்பர் 2 பில்லர்.